Hi friends, welcome to my new life channel. இன்னைக்கு நான் பண்ண போகிறது மேங்கோ கேக் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக நான் வீடியோ போடலை. காரணம் வந்து ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு. அதனால் வந்து வீடியோ எடுக்கும்போது ஏதோ ஒரு சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் வீடியோ போடலை. May 14th வந்து வைபவுக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. அதுக்கு வந்து நான் ப்ரௌனி பண்ணேன், மேங்கோ புட்டிங் பண்ணேன். எப்போவுமே அவனுக்கு லீவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஸ்கூலில் யாருக்கும் சாக்லேட் கொடுக்க முடியாது, ஸ்கூலும் இல்லாததால். அதனால் வந்து நாங்கள் 3 பேர், யாரையும் இன்வைட் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த தடவை தான் வந்து வைபவுக்கு வந்து டியூஷன் 12ன்றதால டியூஷன் வந்து May 15 வரைக்குமே இருந்துச்சு. ஸோ பசங்க இவனுக்கு May 14th பர்த்டேன்றதால பசங்களாமும் ஊரில் இருந்தாங்க, டியூஷனில் இருந்தாங்க. ஸோ வந்து கேக் வந்து வெளியே ஆர்டர் பண்ணாமல் நானே வந்து வைபவுக்கு வந்து கேக் ப்ரௌனி செய்து அப்புறம் மேங்கோ புட்டிங் பண்ணி பசங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணாங்க. பட் அம்மா மேங்கோவில் புட்டிங் செய்தீங்களே, மேங்கோவில் வந்து கேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்பலையே. இப்போ வந்து டியூஷனால் வீட்டில் தான் இருக்கார், ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்கார். ஸோ வந்து நான் மேங்கோ கேக் செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் மேங்கோ கேக் செய்ததில்லை, நார்மல் கேக் செய்திருக்கேன், ப்ரௌனி செய்திருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து மேங்கோ கேக் செய்ய போகிறேன். ஃபுல் மேங்கோவும் இதுக்கு வந்து யூஸ் ஆகாது, நடுவில் இருக்கிற இந்த 2 பக்கம் மட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாம்பழம் வந்து இந்த கொட்டை இருக்கிற பகுதியை எடுத்து வச்சிட போகிறேன். இந்த 2 ஸ்லைஸ் தான் எடுக்கிறேன். கேக்குக்கு வந்து அதாவது நம்ம மைதா எடுத்தால் 100 கிராம், வெண்ணெய் 100 கிராம், அதே மாதிரி இந்த பல்ப்பு வந்து ஒரு 100 கிராம் வர அளவுக்கு இருக்கணும், சர்க்கரை 100 கிராம்னு எல்லாமே ஒரு ஈக்குவல் அளவு தான் சேர்க்கணும் கேக்குக்கு. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த பழத்தையெல்லாம் தனியாக எடுத்து நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிறதால நல்லா பழுத்த பழம் தான் இருந்தாலும் கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது, கையிலேயே பிழியறத விட மிக்சியில் அடிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு மிக்சிலேயே அடிக்க போகிறேன். இப்போ நல்லா அடித்தாச்சு. ரொம்ப ஜூஸியாக இருக்கிற பழம் ரொம்ப பழுத்ததாக இருந்ததுனாலும் தண்ணி ஆகிடும், ஜூஸ் அதிகம் வந்துடும். அப்போ வந்து கேக் வந்து நமக்கு கரெக்டாக வருமா என்னன்னு தெரியல. அதனால தான் நான் திக்கான பழமாக எடுத்திருக்கேன். 100 கிராம் மாவுக்கு 2 முட்டைங்கிறது தான் கணக்கு. இதை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த பவுலில். 100 கிராம் அளவுக்கு வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து உருகிடக்கூடாது, அப்புறம் நெய் மாதிரி ஆகிடும். அப்படியே ஒரு பால் மாதிரி இருக்கிற பதத்துக்கு உருகுனா போதும். சிறு தீயிலே இருக்கட்டும். இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இந்த கேக்கோட 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறிடுச்சு. எக்கோட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கலவையை வந்து எக் பீட்டர் வச்சு கலந்துக்கிறேன். இப்போது அரைச்சி வச்சுருந்த மேங்கோவையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் இருக்கும். நான் அந்த கப்புலலாம் அளக்கலை, ஒரு தோராயமாகவே போட்டுக்கிறேன். இந்த எக்கு சர்க்கரை வெண்ணெய் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டால் போதும். சர்க்கரை வந்து கரையணும், அந்த அளவுக்கு அடிக்கணும். இப்போ இதை திருப்பியும் வந்து எக் பீட்டரில் பண்ணணும். இதுக்கு வந்து பாருங்கள், எசன்ஸ் வந்து சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மேங்கோவோட வாசனையும் அந்த டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ வந்து பேக்கிங் பவுடர் வந்து இது ரொம்ப சின்ன ஸ்பூனு, இதில் வந்து நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப பேக்கிங் பவுடர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா மாம்பழம் சேர்த்துருக்கோம், அதுலேயே சாஃப்டாக தான் வரும். இப்போ இந்த 100 கிராம் மைதாவையும் இதோடு சேர்த்துக்கிறேன். முதல்ல இந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து இந்த கேக் பீட்டர்லேயே வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ நான் வந்து ஓடிஜி ப்ரீ ஹீட் போட்டுக்கிறேன் 10 மினிட்ஸு.
இந்த கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இது கேக்குக்குன்னு இருக்கக்கூடிய பவுலு. ஆனால் எனக்கு இந்த ஹார்ட்டின் ஷேப் இப்போதைக்கு பிடிக்கல, ரவுண்டாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நான் வந்து இது ஒரு சில்வர் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓட்டேஜில் சில்வர், அலுமினியம் எது வேணாலும் வைக்கலாம். கிளாஸ் வைக்கக்கூடாது, பட் இதை நான் யூஸ் பண்ணேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு வெண்ணெய் தடவிக்கிறேன். நல்லா இந்த ரவுண்டு ஃபுல்லாக, ஏன்னா நல்லா உப்பி வரும், இது வரைக்குமே வரும். இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா கேக்கு வந்து ஒட்டாமல் வரும். வெண்ணெய் தடவின பிறகு சின்ன சின்ன பொடியாக வந்து பாதாமும் அட்ரூட்டும் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத வந்து இந்த மாவோட கலந்து விட்டுறலாம். உள்ளேயும் வந்து கடிக்கும்போது கூட வந்து பாதாம் அட்ரூட்லாம் கடிக்கும்போது வந்து நல்லாயிருக்கும். வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து அடிச்சிருக்கு. எந்த இடத்துலையும் வந்து கட்டி தட்டலை, நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேனே எப்படி வருமோ அப்படின்னு பயந்தேன் நான். இப்படி நல்லா தட்டி விட்டால் தான் வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் உள்ளார ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏர் பபிள்ஸு, அதெல்லாம் வந்து சரியாயிடும். கேக் வந்து கரெக்டாக வரும். பேக்கில் வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் இருக்குது. ஸோ இப்போ 30 மினிட்ஸில் வந்து கேக் ரெடி ஆகிடும். லைட் வேணுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து சுகர் சில்வர் பால்ஸு. இது வந்து ப்ரௌனிக்கு போடலாம். வைபவ் பர்த்டே எப்போ செய்வேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் போடலாம், டெக்கரேட் பண்ணலான்னு வாங்கினேன். பட் அது போட மறந்துட்டேன். அது வந்து கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுவே அழகாக இருக்குது. கேக்கு சூப்பராக உப்பி வருது. தெரியுதா? வீடியோவில் தெரில. சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. இது அது பாத்திரத்தையும் தாண்டி உப்புதே, வலிஞ்சு கிழிஞ்சு வந்துடுமோ? இன்னும் 8 செகண்ட் இருக்குது. இருந்தாலும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிடா. சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு திருப்பிக்கலாம். அட்டகாசம் சாஃப்ட் ஸ்பாஞ்ச் கேக். இப்போ இந்த ஹீட்லேயே வந்து இந்த சுகர் பால்ஸ் எல்லாம் போட்டால் தான் அதை நல்லா ஒட்டிக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். எங்கள் வைபவுக்கு வந்து கேக் வெட்டலாம் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவன் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு வேலையை, இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஒரு வேலையை கொடுத்து என்னை அதில் முழுக வச்சுட்டு, இவர் ஜாலியாக வந்து கம்ப்யூட்டர் பார்க்கலாம், ஃபோன் விளையாடலாம், அம்மா பிஸியாக இருப்பாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கான். ஸோ இந்த கேக் வந்து இப்போ வெட்டலாம். அவன் வெட்ட கூப்பிட்டா வரமாட்டேங்க. கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு. இந்த பால்ஸ் எல்லாம் இதில் போய் நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்து கேக் கட் பண்ணலாம்.
நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மேங்கோவோட பல்ப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கிறதால கேக் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பாஞ்ச் மாதிரி இல்லாமல் ஒரு புட்டிங் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.